கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளும் சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஆசிரிப்பவராக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மொழியை பாதுகாத்தாரே. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்கள் ஆற்றுவேன்னு சொன்ன வாக்கின்படி நம் காயங்களை ஆற்றி நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணி 31 நாட்கள் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு 30 நாட்கள் பாதுகாத்த தேவனுக்கு சோத்திர வரிகிட்டு நன்றி செலுத்துவோமே. சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஆண்டவரே. நன்றியை 30 நாட்கள் பாதுகாத்தீர். நல்ல சுகத்தை தந்து நல்ல பலனை தந்து எங்கொழுந்து வாக்கு தத்தின்படி நடத்தி வந்த அதி மேலான கிருபைக்கு நாங்கள் நன்றியோடும் துதிக்கிறோம், நன்றியோடும் துதிக்கிறோம். பரிசுத்த தேவரே உமக்கு நன்றி, பரலோக ராஜாவே உமக்கு நன்றி. சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி. கடந்த மாதம் பாதுகாத்த தேவன் இந்த மாதம் அவன் புரோஜனமானவருக்கு போதித்து நடக்க வேண்டிய நடத்த வேண்டிய வாக்கு கொடுக்கிறார். புரோஜனமானதை உனக்கு போதித்து இந்த நடக்க வேண்டிய வழியிலே நான் நடத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 48:17 சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறாவும் புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறான். அதாவது உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கிய தேவன் நமக்கு தேவையான காரியங்களை சொல்லி தந்து அல்ல செயல்களை காட்டி தந்து அதை மட்டும் நமக்கு சொல்லி தந்து அதன் வழி நம்ம நடத்துவார். அவர் காட்டும் வழியிலே நாம் நடப்போமானால் நாம் ஜெயம் எடுப்போம், நாம் பிறப்பின் பயனும் அடைவோம். அல்லேலூயா. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒன்று, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்ப்போமானால் மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகள் அவங்க வீட்டுக்கு ஏசு அடிக்கடி போவாங்க. அப்போது மரியாள் அவர் வரும்போதெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். ஆனால் மார்த்தாளோ பாதத்தில் அமர்ந்திருக்கல. ஆனால் வேதம் சொல்லுது மார்த்தாள் பரபரப்பாக இருந்தாள் என்று சொல்லி. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இருந்ததென்ன? பாதத்தில் இருந்தாள். அவர் சொன்னதை கேட்டு இருந்தார். அதனால் தன்னை விட்டு நல்ல பங்கை தேர்ந்து ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். மோசேயும் யோசுவாவும் ஆசாரிப்பு கூட சென்றார்கள். மோசேயோடு கர்த்தர் பேசினார். உன் பாளையத்துக்கு திரும்பினான். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய அந்த வாலிபன் ஆசாரிப்பு கூடத்தை விட்டு பிரியாதிருந்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே கடந்து சென்றார். ஆனால் யோசுவா அங்கே இருந்தார். அந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதியிருக்கைகளின் படியே நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அது தியானித்து கொண்டிருப்பாயாக. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இதில் பங்கிடுவாய் என்றார். கவனமாய் அவர் பங்கிட்டும் கொடுத்தார். அந்த வேத வசனங்களை தனக்குள் பற்றி கொண்டு அவர் சொன்ன அந்த நீதியின்படி அவர் வழங்கினார் என்று பார்க்கிறோம். யோசுவா 18:10 சொல்லு, யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்ததியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்தருக்கு தேசத்தை ஒரு பங்கு வீதப்படி பங்கிட்டார் என்று பார்க்கும். அதன் பின் அவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டார் என்று பார்க்கும். கர்த்தர் அந்த புஸ்தகத்தை வைக்க சொன்னார். கேட்டு படித்து அதன்படி அவர்களுக்கு ஏற்ற பங்கை அப்படியே பங்கிட்டு கொடுத்தார் என்று பார்க்கும். 2வது காரியம், அவரை கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு சொல்கிறதுக்கு கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதன்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் பார்ப்போமானால் பேதுரு என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். பேதுரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு கடலுக்கு சென்று மீன் பிடிக்க ஆரம்பித்தான். வலைகளை போட்டான். வலைகளை ஒன்று அகப்படலை. இரம்பொழுதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அந்த காலையில் இயேசு அங்கு வந்தார். இயேசு அங்கு வந்து அவனுக்கு போதகம் பண்ணார், போதித்தார். இதனை பார்த்து போதித்து முடிந்த பிறகு சொன்னார், நீ வலதுபுறமாக ஆழமாய் கொண்டு போய் வலையை போடுன்னு சொன்னான். இதை சொன்ன, ஆண்டவரே நான் இரமுழுதும் பாடுபட்டேன் ஐயா, இரமுழுதும் பாடுபட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் உண்மை நம்பி ஒரு வார்த்தையை நம்பி நான் வலை போடுன்னு சொல்லி சென்று வலையை போட்டால் நடந்தது என்ன? படகு அமலத்தக்க மீன் உண்டாயிட்டு. பக்கத்து படகையெல்லாம் உதவிக்கு கூப்பிட்டு உதவி செய்ய வேண்டிய சொல்லி உருவாயிட்டு என்று சொல்லுது. 136 பெரிய மீன்கள் அகப்பட்டது என்று சொல்லி அல்லேலூயா. ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்தபடியால் பேதுருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிட்டு. தாவீது காலத்தில் தாவீதுக்கு எதிராக பெலிஸ்தியர் ரெபாயிம் பள்ளத்தாக்கு இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னே சுற்றி முசுக்கட்ட செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து
முதல் முசுக்கட்டை செடி நுனி மேல் செல்லும் அந்த இரைச்சல் கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பிப்போம். அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்பாக இரைச்சல் கேட்டது எழுப்பி போகும்போது கர்த்தர் உனக்கு முன்பாக போவார் என்று சொன்னார். அவனமாய் இவர் போய் முசுக்கட்டை செடி உட்கார்ந்து ரீங்காரம் வரும்போது எழுப்பி போனார். அவர்களை முறியடித்தார். கர்த்தவனுக்கு புறப்பட்டு போனபடியால் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டபடி பிரகாரம் செய்து முடித்தான். பெலிஸ்தியரை கேவா துவக்கி கேசார் மட்டும் முறியடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உட்கார்ந்து திரிச்சாரம் வந்த பிறகு பறந்து போன பிறகு கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். காரணம் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கணும். இன்னும் ஒரு காரியம் கூட பார்ப்போமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் ஒருவன் கர்நேலி வீட்டுக்கு சென்று இப்பொழுது யோப்பா பட்டணத்துக்கு ஒரு மனுஷனை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி என்று சொன்னான். அவன் தொழில் பதனுடைய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது என்றார். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்றார். அவனமாய் 3 பேரை அழைப்பித்தான். பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை பேசிக்கொண்டிருந்தான். அவர் பேசிக்கொண்டிருந்த போது அவர்கள் கேட்டவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியான இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஒரு பேரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்களுக்கு தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு அந்த இடத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தாக நாம் பார்க்கிறோம். தண்ணீரை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு நாமத்தை ஞானஸ்தானம் பெற்று அவனமாய் நாமும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்போமானால் நிச்சயமாகவே நாம் ஜெயம் எடுப்போம். நான் தோற்று போக மாட்டோம். நம் பிறப்பின் பயனையும் அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராகாமே. ஜெபிப்போமே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதம் எங்களை புரோஜனமானதை மட்டும் சொல்லித்தந்து எங்களை போதித்து நடத்த வேண்டிய வழியில் நடத்த வேண்டிய வாக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. வாக்குக்காக நன்றி ஐயா. நாங்களும் சமூகத்தில் அமர்ந்திருக்கோம். கீழ்ப்படி எங்கள் கிருபதாரம் பயன்படுத்தும். கூட இருப்பீராக. தோற்ற அந்த மாதம் ஆஸ்வாதமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். வார்த்தைகள் கீழ்ப்பிடித்தக்க கிருபை உண்டாகட்டும். எங்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கும். சபையை ஒப்புக் கொடுக்குறோம். ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கும். கிராமத்தை ஒப்புக் கொடுக்கும். தேசத்தை ஒப்புக் கொடுக்கும் ஐயா. தேசத்தில் நன்மை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசிரியக்கப்பட்டுமே. ஒவ்வொரு குடும்பங்கள் வார்த்தையை கீழ்ப்படிந்து பார்த்து அமர்ந்து ஜெயமெடுக்கத்தக்க கிருபை உண்டாகட்டும் என்று மீட்போம் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒருமித்து செபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.